படத்தோட பெரிய பாசிட்டிவ் வந்து அஜித் சார் இந்த படத்தை பண்ண ஒத்துக்கிட்டது தான். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ் வேல்யூக்கு ஒரு ரொம்ப யூசுவலான ஒரு கமர்ஷியலான ஒரு மசாலா படம் நடிச்சிட்டு போயிடலாம், அவரோட பில்டப் எல்லாம் ஏத்திக்கிட்டாங்க மாதிரி. ஆனா அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாம முழுக்க முழுக்க இந்த படத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு ரொம்ப எந்தவித காம்ப்ரமைஸுமே இல்லாம ரொம்ப நீட்டா நடிச்சிருக்காரு அஜித் குமார். யோசிச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அஜித் சாருக்கு வந்து ஃபைட்டே இல்லைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு பஞ்ச் டயலாக், ஒரு மாசான சீக்வன்ஸ், ஒரு மாசான என்ட்ரியோ அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. இன்னும் சொல்ல போனா அஜித் சார் என்டர் ஆகிற அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்குல்ல, அதுவே வந்து த்ரிஷா அவர்களை வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக காரை ஓபன் பண்ணுவார். அந்த ஷாட்ல தான் என்ட்ரி ஆகுறாரு. இந்த மாதிரி யூசுவலா ஒரு ஸ்டார் படத்துக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான அந்த எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸுமே இல்லாம முழுக்க முழுக்க கதைக்காக மட்டுமே எடுக்கப்பட்டிருக்க படம் தான் இந்த விடாமுயற்சி. அந்த கதையில அஜித் சார் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100% வந்து இந்த படத்தோட கேரக்டரோட இணைச்சு ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. எனக்கு வந்து பர்சனலா அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா என்ன இருந்தால் படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். படமா அதுல சில விமர்சனங்கள் இருந்தாலும் அஜித் சாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும் அந்த படத்துல. அதுக்கப்புறமா அதுக்கு இணையா அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாவே ரசிச்ச ஒரு படமா தான் எனக்கு விடாமுயற்சி வந்திருக்கு. ஒரு 2-3 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்ல வர்றாரு. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணும்போது, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு நடுவுல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும்போதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஏஜ் கேட்டகரியில நம்ம அவரை பார்க்குறோம். எல்லாத்துலயுமே ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. காதல் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவரோட ஸ்டைல இருக்கக்கூடிய அந்த கியூட்டான சில விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜென்டிலா மேன்லியா சில விஷயங்களை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல மாசா இறங்கி அவர் ஃபைட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு.